ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்க படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தர்ஷன் லால் நடிப்பில் ஓடிடியில் வந்திருக்கிற சரண்டர் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை புதுமுக இயக்குனர் கௌதமன் கணபதி இயக்கியிருக்காரு. பல விதமான கதைகளை வந்து ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எலெக்ஷன் டைம். நடிகர் மன்சூரிகன் வந்து தன்னோட துப்பாக்கியை கொடுக்குறாரு. இன்னும் 6 மாதம் ரிட்டையர் அப்புறம் லால் அந்த துப்பாக்கி எங்கேயும் மிஸ்பிளேஸ் ஆகி அவர் பிரச்சனை மாட்டுறாரு. இதுக்கு நடுவில் லோக்கல் ரவுடி எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்துருக்கான். அதை வந்து ஒரு போலீஸ்காரன் ஆட்டையை போட்டான். அவனை தேடி அவன் போகிறான். ஸோ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு கதையை வந்து நமக்கு ஃபைனலாக ஒரு எமோஷனல் டச்சோட இயக்குனர் கொடுத்துருக்காரு. படத்தில் தர்ஷன் வந்து இவருக்கு ஒரு முதல் படமாக இருக்கிற நல்ல ஒரு நடிப்பு இருக்குது. அவர் போலீஸ்க்கு ஏற்ற மாதிரியான பாடி லாங்குவேஜ், ஒரு நடிப்பு எல்லாமே இருக்குது. பட் இன்னும் அவர் வந்து சீரியஸான காட்சிகள் ஏதோ சிரிக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அவரோட மீசை ஒட்டு மீசமாக இருக்கனால அந்த ஒரு எஃபெக்ட்னஸாக பார்க்க முடியாது. போக படங்களை வந்து தெரியலாம்னு நினைக்கலாம். படத்தை ஹீரோனுக்கு அவங்க தேவையெல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு அளவு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இன்னும் முக்கியமான கேரக்டர் லாலோட நடிப்பு ஒரு 6 மாதம் ஆக போகிற போலீஸ்னால் அப்படியே டெய்லர்மெண்ட்டாக இருக்காப்புல. அவர் தன்னோட பையன் இல்லைன்னா அவர் எமோஷனலாக அழுகணும். அவர் வந்து வில்லன் ட்ரீட் பண்ணணுன்னு அவர் காமிக்கிற அந்த ஆற்றாமை எல்லாமே கரெக்டாக இருக்குது. குறிப்பாக லாலுக்கு பெண்கள் கொடுத்தவர் அப்படி ஒரு அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வில்லனாக வந்திருக்க அந்த மலையாள நடிகர் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒரு பெரிய ரோல் இருக்குது. பட் இன்னும் அவர் வந்து பெட்டராக யூஸ் பண்ணிருக்கலாம். எல்லா ரவுடியும் வர மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. பெருசாக வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. அதுமாதிரி அந்த ரவுடினாலே எல்லா போலீஸும் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரவுடி யாருக்காக இருக்காரோ அந்த எம்எல்ஏ வந்து பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வருது. பீஸ்ட் படத்தில் வர தீவிரவாதி ரேஞ்சுக்கு அவரை வச்சுருக்காங்க. பெருசாக கிரிப்பாக இல்லை. படத்தில் அங்கங்கே ஒரு தர்ஷன் ஹீரோயிசம் கொண்டு போக 20 நிமிஷம் பல விஷயங்கள் ஆங்கிள் நம்ம வந்து கதையை இயக்கணும் புரிய வைக்கிறாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் எல்லா கேரக்டரும் வந்து நம்மளை கவருது. வில்லனோட தம்பியாக வரணும், கொஞ்சம் பெண்மைத்தன்மை அவன் பண்ணுற வில்லன் தரும். வில்லன்ட்ட வந்து பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆக நினைக்கிற இன்ஸ்பெக்டர் அவர் கூட ஹெல்ப்பாக இருந்துட்டு கடைசியில் தான் வெளில வந்தால் செத்துருவோம் தெரிஞ்சு கூட சீட்டாகிறதுக்காக வந்து உட்கார அந்த கேரக்டர்னு சின்ன கேரக்டர்ஸ் படத்தை வந்து ரொம்ப லைக்க வைக்குது. இன்ஸ்பெக்டர் அவ்வளோ நல்லவராகவும் இருக்கார். அவருக்கும் இவருக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, ஸ்டேஷனுக்கு ஒரு ஈகோவால் லாலை வந்து சப் இன்ஸ்பெக்டர் பண்ணுறதுன்னு பல விஷயங்களை படத்தில் காமிச்சிருக்காங்க. மன்சூரிகன் நடிகராகவே வராரு. தன் துப்பாக்கி கொடுக்குற அவர் நடிப்பெல்லாம் ஒன்றுமே அப்படியே இருக்காரு. பட் அவருக்கு வந்து ஏதோ பெரிய லீடிங் அஜித் விஜய் ரேஞ்சுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பம்புறதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. ரவுடிலேருந்து எல்லாருக்குமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் பம்புறது போலீஸ்கார மேலே ஒரு மரியாதையே கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் படம் ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷன், வில்லனோட வீடு, அவர் குடோன் இப்படியே இருந்தால் கூட போர்டிக்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருக்கிறாங்க. வில்லன் தம்பிக்கும் லாலுக்கு இருக்கிற கான்ஃப்ளிக்ட் நம்ம ஹீரோ உள்ளே போகிறது, அப்போ தான் ஹீரோ விஸ்வரூபம் இருக்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு ஒரு இடத்துல போட்டு முடிக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸில் லால் தன்னோட பையனாக தர்ஷனை பார்க்குற விஷயங்களும் நல்லா கொண்டு போயிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா முனிஷ்காந்தோட படத்தில் வர போர்ஷன்லாம் வந்து தேவையில்லை. பெருசாக காமெடியும் வரல, எதுவும் வரல. எலெக்ஷன் டைம் எதுவும் பண்ணாத அப்படின்றாங்க. பட் வில்லன் வந்து எல்லாத்தையுமே பண்ணுறான், கொண்டுகிட்டே இருக்கான். அப்புறம் எலெக்ஷன் டைலாக்னு தெரியல. வில்லனுக்கு மேலே பணம் கொடுத்தவன் டைம் நெருங்கிட்டே இருக்கா, வரணும் நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரில. இதையும் கொஞ்சம் சீரியஸாக என்னென்னு பார்த்துருக்கலாம். துப்பாக்கி காணா போன ஒரு டென்ஷன் வருது. ஏற்கனவே 8 தொட்டாக்களில் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்குது. மற்றபடி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டேஷன் இவங்களை வச்சு ஒரு புதுமை இயக்குனர் பார்க்கறதுனால நம்ம பெருசாக குறைகளை தவிர்த்துட்டு படத்தை பாராட்டலாம். வாங்கபடம் பஞ்சலைன் சரண்டர் 1 டைம் 2.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கபடம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.